இந்த பக்கம் பார்த்தா ஜோன் மலை, இந்த பக்கம் பார்த்தா ஜோன் மலை அப்படின்னு வடிவேலு காமெடின்ற மாதிரி தான் ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா அந்த பக்கமும் மலை. அந்த எக்ஸிட் போல் பரிதாபங்களை வந்து நினைச்சு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. எந்த சேனல் பார்த்தாலும் சரி, எந்த சோஷியல் மீடியா ஆப் ஓபன் பண்ணாலும் சரி, இந்த எக்ஸிட் போல் பரிதாபங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சேனல்ஸும் ஒவ்வொரு கட்சிக்கு சார்ந்த மாதிரி ஒவ்வொரு கருத்து கணிப்பு அவங்களும் வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாஷாபுரம் டைலாக் தான் ஞாபகம் வந்து டிஎம்கே தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷாபுரம் டைலாக் தான் கண்ணா கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்து கணிப்பை காட்டுறாங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் டிஎம்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா டிவிகே ஃபேன்ஸ் கண்ணா கொஞ்சம் இங்கே பார் அப்படி ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி கொஞ்சம் அங்கே பாரு அவங்களுக்கும் ஃபேவரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து ஆட்சி அமைப்பார்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல கண்ணா அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத சென்டர்ல பார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஃபேவரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்துட்டு கருத்து சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை போட்டு குழப்பம் இருக்குது. ஆக்சிஸ் மை இந்தியாவோட போல் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஃபேவரட்டா அவங்க கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட ஒரு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95% அக்யூரசி ரேட் வச்சிருக்காங்க. நல்ல அக்யூரசி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 தேர்தலோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே தப்பாக தான் போயிருக்கு. அவங்க வந்துட்டு பிஜேபி வந்துட்டு 400 சீட் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிஜேபி 240 சீட்ஸ் தான் வின் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய எலெக்ஷன் ரிசல்ட் அவங்க தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே ஆக்சிஸ் போல் தான் இன்னைக்கு டிவிகே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி 4ஆம் தேதி தான் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடோட ஒரிஜினல் ரிசல்ட் ப்ரெடிக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு டஃப்பான ஃபைட் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமே டிவிகே தான். ஸோ டிவிகே வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஏடிஎம்கே டிஎம்கே நானும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-3 ஃபைட்டை கொடுத்து மக்கள் கருத்து கணிப்பாளர் அரசியல்வாதிகள் எல்லாரோட தலையை சுத்த வச்சிருக்காங்க தான் சொல்லலாம். ஸோ 4ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, வீட்டில் உட்காந்து என்னடா ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க தான் போறாங்க. ஸோ 4ஆம் தேதி அன்னைக்கு யார் வராங்கன்றதை நம்ம மறுபடியும் சந்திப்போம்.